எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் பால் கூட்டுங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் அருமையான சுவையில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சுரைக்காய் பால் கூட்டு செய்கிறதுக்குங்க ஃபஸ்ட்டு நல்ல பிஞ்சாக இருக்கக்கூடிய சுரைக்காய் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். இதில் இருக்க சதைப்பகுதியை உள்ளே நம்ம தூக்கி போடாமல் யூஸ் பண்ண போகிறோங்க. அதுக்காக தான் நல்லா பிஞ்சாக இருக்கிறதா எடுத்துக்கணும். இது கூடவே காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கணுங்க. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அடுப்பில் நல்லா ஒரு மண்சட்டியை வச்சுட்டுங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமாங்க நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்துக்கிறோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த மசாலா கூடயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சுரைக்காய் பால் கூட்டலைங்க இந்த ஜீரகம் ரொம்ப முக்கியமானது. நம்ம கழுவி தோல் நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா சுரைக்காயையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா மீது போட்டுட்டுங்க. இந்த சுரைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்க்கும் பொழுது நம்ம பாதி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சுரைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டுங்க அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த சுரைக்காய் மீடியம் ஹீட்டில் வச்சுருந்தோம். நல்லா அதில் இருக்க தண்ணியிலே வெந்து குறைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம சுரைக்காயை மீடியம் ஹீட்லேயே வச்சோம் அப்படின்னு சொன்னால் சுரைக்காய் நல்லா வெந்துங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி கிடைக்கும். சுரைக்காய் அதில் இருக்க தண்ணியிலே தான் வேகுது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே விட கிடையாதுங்க. இது மாதிரி நம்ம சுரைக்காய் பால் கூட்டு பண்ணும் பொழுது நம்ம எடுத்துக்கக்கூடிய சுரைக்காய் பிஞ்சு சுரைக்காயாக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் அட்டகாசமாக வருங்க. பாருங்கள், அருமையாக நமக்கு சுரைக்காய் வெந்து வந்துடுச்சு. இது மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமாங்க இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறோம். இந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பால் சுரைக்காயோட எல்லா பகுதிகள்லேயும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமாங்க இது சுரைக்காய் பாலில் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு சுரைக்காய் பால் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சுலபமாக அதே சமயத்தில் மிகவும் குறைவான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த சுரைக்காய் பால் கூட்டு சூப்பராக இருக்குங்க. சுடு சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு சம்மர் ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த சுரைக்காய் பால் கூட்டு ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.